இந்த உலகத்திலே பல சூழ்நிலைகளிலே நாம் உடன்பட்டிருந்த அநேக குற்றங்கள் உண்டு. நாம் குற்றங்கள் இல்லாமல் குற்றச்சாட்டப்பட்டதும் உண்டு. நம்முடைய அறிவுக்கு எட்டினபடி நாமவே குற்றங்கள் செய்வதும் உண்டு. நம்ம அறியாமல் நமது வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே நாம் குற்றங்கள் செய்திருப்பதும் உண்டு. குற்றங்களே செய்யாமல் மனசாட்சியின்படி நேர்மையாய் இருந்தவர்களும் உண்டு. அப்படி நேர்மையாக வாழ்ந்திருந்தாலும் குற்றம் சாட்டப்பட்டு தண்டனைக்கு உள்ளானவர்களும் அவமானங்களை சந்தித்தவர்களும் உண்டு. நாம் என்ன செய்கிறோமோ அது எல்லாம் மிகவும் நேர்த்தியானது, சரியாகத்தான் செய்கிறோம் என்று எண்ணுகிற எல்லா காரியங்களும் எதிர்முனையிலே இருப்பவர்கள் நாம் எண்ணுவது போல அவர்களும் அதை எண்ணுவதற்கு இல்லை. இதை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பார்த்திருக்கக்கூடும். நமது அனுதின வாழ்க்கையில் இடைப்படக்கூடிய மற்ற மக்கள் அனுபவிப்பதையும் நாம் பார்த்திருக்கக்கூடும். நான் உண்மைதான் பேசினேன், உள்ளபடிதான் நடந்து கொண்டேன், ஆனால் தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டு அவமானப்படுத்தப்படுகிறேன் என்று நினைக்கிற நாம் இந்த நாளிலே நான் உங்களுக்கு ஒரு மனிதரை நினைவுபடுத்துகிறேன். பரிசுத்த வேதாகமத்திலே பவுல் என்ற ஒரு அருமையான ஒரு தேவ மனிதன் இருந்தார். அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலங்கள் தேவனுக்கு விரோதமான அநேக காரியங்களை நடப்பித்து ஒரு பொறாமை நிமித்தமாக நமது காலாகாலமாக பின்பற்றி வரக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டுக்கு விரோதமாக மாற்று வழிபாட்டு சிந்தனைகளை சொல்லக்கூடிய மக்கள் வந்திருக்கிறார்களே என்று அவர்களுக்கு விரோதமாக எழுந்து அவன் பல தீமைகளை அல்லது கொலைகளை அவன் செய்து வாழ்ந்தவன். ஆனால் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தா அவர்களுடைய இரக்கத்தினாலே நேரடியாக இறைவனால் அவன் சந்திக்கப்படுகிற பொழுது அவன் தன்னுடைய நிலையை புரிந்து கொண்டு நீங்கள் யார் என்று கேட்டு அது தேவாதி தேவன் என்பதை அவன் அறிந்து மனஸ்தாபப்பட்டு இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும், உங்களுக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அவன் தன் வாழ்க்கையின் தரத்தை மாற்றி கொண்டவன். வழக்கமாக ஒரு குரூரத்தன்மை நிறைந்தவன் இப்பொழுது அவன் மிகவும் சாதுவாக சாந்தமாக ஒரு சத்தியத்திற்கு ஒரு உண்மைக்கு அவன் ஒரு உறுதுணையான ஒரு நபராக அவன் மாறி அவன் வாழ்கிறான். அவனுடைய மனசாட்சியின்படி அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28வது வசனத்திலே சில வசனங்கள் நான் வாசிக்கிறேன். அவனுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? அவன் சொல்லுகிறான், கேளுங்கள். நான் நம்முடைய முன்னோர்களின் முறைமைகளுக்கு விரோதமாக ஒன்றையுமே நான் செய்யவில்லை. கட்டப்பட்டவனாக எருசலேமில் இருந்து ரோமர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டேன். என்னை அவர்கள் நியாயம் விசாரித்த போது மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் என்னிடத்தில் காணாதபடியினால் என்னை விடுதலையாக்க மனதாக இருந்தார்கள். ஆனால் யூதர்கள் அதற்கு எதிர் பேசின போது நான் ராயனுக்கு அபயமிட்டேன். அதாவது விசாரணை நடத்துகிற பொழுது அவன் எதிர் வார்த்தைகளை அவன் சொல்லுகிறான். அதை அவர்கள் குற்றமாக எடுத்து அவனை நம்பிக்கைக்கு விரோதமானவன், விரோதி என்று சொல்லி அவனை விசாரிக்கிறார்கள், காவல் பண்ணுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக சந்தர்ப்பங்களிலே இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்கிறது. அருமையானவர்களே, உண்மை என்ன? உங்களுடைய கடந்த கால வாழ்க்கைக்கும் இப்போதுள்ள வாழ்க்கைக்கும் என்னுடைய மனசாட்சியின்படி அதிலே உத்தமமாக தேவனுக்கு பயந்து வாழ்கிறவர்கள் இந்த உலக ஜனத்திற்கு, நமது இந்த குடும்பத்திற்கு, நாம் கூடி வருகிற அருமையான சபையினருக்கு, கூட்டத்தினருக்கு, ஐக்கியத்தினருக்கு நான் உண்மையானவன் என்று சொல்லி நமது உள்ளத்திலே உறுதிப்பட்டு நாம் இருக்கும் நிலையிலே யாராவது நமக்கு விரோதமாக அதற்கு எதிர்மறையாக கருத்துக்களை சொன்னாலோ, காரியங்களை நடப்பித்து நம்மளை அவமானப்படுத்தினாலோ நாம் சோர்ந்து போக தேவையில்லை. நாம் தேவனிடம் மன்றாடி அவரோடு ஐக்கியமாயிருந்து இவ்விதமான காலகட்டங்களில் நாம் மன அமைதியோடு இளைப்பாறுதலோடு இருப்பதுதான் ஒரு சரியான ஒரு தேவனோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அடையாளமாக இருக்கக்கூடும். பதிர்பேசியோ எதிர்பேசியோ மாற்று கருத்துக்கள் மற்றவர்கள் சொல்வதற்கு விரோதமாக அதை நியாயப்படுத்தி பேசுவதோ நாம் உண்மையிலேயே தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு அது ஆதாரமாகாது. நம்முடைய அமைதியும் நம்முடைய சாந்தமும் நம்முடைய அன்பும் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்
ஒரு சுவாபமும் நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் நித்தியத்திற்கு ஏற்ற பிள்ளைகள் என்பதை இந்த உலகம் புரிந்து கொள்ளும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தேவன் இந்த நாளிலே நமக்கு தருவாராக. ஆமேன். God bless you. Thank you.